ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனில வந்து ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் சுரேந்தர். Tiger. ஆறு வருஷம் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, அபிஷியலா கம்பெனி சொன்னோம் சுரேந்தர் நம்பர் 1%. இதுக்காக 6 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னா ஜிஆர்டி சாருக்கும் ஹரிசாருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகளை ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இது எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க இந்த வாய்ப்பு எத்தனையோ பேர் இருக்காங்க. எனக்கு இந்த வாய்ப்பு அவங்க கொடுக்கல அப்படின்னா சத்தியமா சர்வ நிச்சயமா வேற ஒரு நபர் இந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. நன்றி மாட்டேன். அதுக்கு நான் நன்றி கண்ணை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் உள்ள வரும்போது மண்ணெல்லாம் வந்தேன். அந்த மண்ணுக்குள்ளேயே திறமை இருக்குன்னு சொல்லி எனக்கு என்னென்ன தேவை பண்ணவோ தேவையான இடத்துல தண்ணியை ஆட் பண்ணி, தேவையான இடத்துல வெயில் ஆட் பண்ணி, தேவையான இடத்துல பார்த்து ஆட் பண்ணி என்னை நிக்க வச்ச பாஸ்கரனுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த டைம் வந்து எம்டி சாருக்கும் பாபு சாருக்கும் எவ்வளவு நன்றி கடன் பட்டாலும் அது வந்து தீர்க்கவே முடியாது. சொல்லுவாங்கல்ல, என்ன ஆனாலும் சரி இந்த கம்பெனில நான் வேலை செஞ்சு நான் யார் அப்படின்றத கண்டிப்பா நான் நன்றி கண்ணா திருப்பி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே வந்து நான் உறுதி கொடுக்குறேன். சூப்பர். இப்ப இந்த சில்வர் கிளப் டைரக்டர் அப்படின்னா என்ன? நீங்க எல்லாருமே ஆக்சஸ் இந்தியா வந்து ஒரு ரெஃபரல் பேஸ்ட் கம்பெனியா தான் பாக்குறீங்க. நான் கண்டிப்பா ஆக்சஸ் இந்தியாவை ரெஃபரல் பேஸ்ட் கம்பெனியா பார்க்கல. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டோட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய அளவு இருக்கு. இந்தியாவோட எஃப்எம்சிஜி மார்க்கெட்டை வச்சுனா உலக அளவுல இந்தியாவில் மார்க்கெட் பண்ணணும், இந்தியாவில் பிசினஸ் பண்ணணும் வராங்க. பட் ஆக்சஸ் இந்தியா உண்மையாவே பாபு சார் ஃபர்ஸ்ட் நான் சொன்னாரு 5000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுவேன்ட்டு. முதல் நாளே பிடிச்சிட்டேன். அந்த 5000 கோடில 1500 கோடி பேவுட் தருவாரு. அந்த 1500 பேவுட்ல கண்டிப்பா நம்ம வாங்கணும்ட்டு ஆனா 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன். சோ இதுல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க டீம் ஆக்டிவா இருக்கணுமா, உங்க டீம் சூப்பரா இருக்கணுமா, ஃபர்ஸ்ட் நீங்க பி எ கன்சியூமர். நீங்க ஒரு கன்சியூமரா இருந்தா மட்டும்தான் உங்க டீம் ஆக்டிவா இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ட்ராலி பேக் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியால நான் வாங்குறது. போய் நீங்க காரை செக் பண்ணலாம். நான் போட்டுட்டு இருக்க வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியால இருந்து வாங்குறேன். ஆக்சஸ் இந்தியால என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை நான் வெளியே வாங்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணேன். ஏன் அப்படின்னா ஆக்சஸ் இந்தியால இருந்து வரக்கூடிய பணம் எனக்கு மேல வேணா பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். ஆனா ஆக்சஸ் இந்தியால நான் வாங்கி சாப்பிடுற பொருள் என் பிளட்ல இறங்கி வேலை பார்க்கும். ஒவ்வொரு செல்லையும் இருக்கும். அப்படி நான் ஆக்டிவா இருந்தா அப்படின்னா எப்படிங்க டீம் ஆக்டிவா இல்லாம போயிடும்? என் டீம்ல இருக்க ஒவ்வொரு நபரையும் சொல்லி கொடுத்தேன். உனக்கு என்ன தேவையோ அதை ஆக்சஸ் இந்தியால கன்சியூம் பண்ணு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஆக்சஸ் இந்தியா சோப் போட்டு குடிச்சனா 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு உன் டீம்ல 1 லட்சம் பேர் ஆக்சஸ் இந்தியா சோப் போட்டு குடிப்போம். குடிக்கிறதுக்கு பணம் கொடுக்குற கம்பெனி ஆக்சஸ் இந்தியா. ஆக்சஸ் இந்தியால இருக்க பொருளை நீ வாங்கி கன்சியூம் பண்ண உனக்குள்ள பிளட்டுக்குள்ள அது போகும், உன் டீமுக்கு போகும்.
இன்னைக்கு வேணா இந்த இன்கம் சாதாரண இன்கமா இருக்கும். எழுதி வச்சுங்க. 2018ல ஒரு ஐடி சீனியர் வச்சு எவ்வளவு சொன்னாங்க? அதிகமா சிரிச்ச நபர் நான் தான். நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். 60,000 சொல்லும் போது சத்தியமா அதிகமா சிரிச்ச நபர் நான் தான். ஆனா ஒரு ஐடியா தெரியுமா? அது அதிகமா சிரிச்ச நபர் நான் தான். நான் சிரிச்சுட்டு போல சிந்திச்சேன். இப்ப இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் பத்தி உங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு விஷயம் சின்னதா இருக்கோ தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு உறுதிமொழி எடுங்க. இனிமேட்டு ஆக்சஸ் இந்தியால பொருள் வாங்கணும். நான் கண்டிப்பா தூரம் இருக்கும். வீட்டு பக்கத்துல பருப்பு கிடைக்கும். லாங்கா வந்து வாங்கணும். ஏன் வாங்கணும்? ஓனரா இருந்தா அவன் கடையில தாங்க பொருள் வாங்குவான். ஓனரா இருக்கணும். 10 பைசா லாபம் வந்தாலும் அது எனக்கும் என் கம்பெனிக்கு தான் போடும். நான் அங்க பொருள் வாங்கினா யாருக்கோ லாபம். நான் இந்த பொருள் வாங்கினா எனக்கும் என் டீமுக்கு தானே லாபம். இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது தைரியமா சொல்லணும் உங்க டீம்ல இருக்கிறவங்க, நீ ஆக்சஸ் இந்தியால பொருள் வாங்கணும்ட்டு. இன்னைக்கு ஒரு உண்மை இருக்குமா? எடுக்கலாமா? Be Access Indian. Be Access Indian. Buy Access India. Be Access Indian. Buy Access India. Wish you all the best. Thank you so much. So அடுத்தது என் டீம்